கணவனுடன் ஏற்பட்ட தகராறில் தனியாக வீடெடுத்து வசித்து வந்த பெண் சேர்ந்து வாழலாம் என கூறி மனைவியை அழைத்த கணவன் உயிரே போனாலும் உன்னுடன் சேர்ந்து வாழ மாட்டேன் என திட்டவட்டமாக கூறிய மனைவி. ஆத்திரத்தில் கணவன் செய்த படுபாதக செயல். நடந்தது என்ன? சாயங்கால நேரம். அக்கா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பாப்போம்னு யதார்த்தமா வீட்டுக்கு வந்திருக்காங்க பக்கத்து வீட்டு பெண். வாசல்ல கால் எடுத்து வச்சதுமே அக்கா அக்கான்னு 4-5 முறை கூப்பிட்டும் உள்ள இருந்து எந்த சவுண்டுமே வரல. ஒருவேளை கதவை திறந்து வச்சுட்டு அக்கா வெளியே எங்கேயாவது போயிருக்காங்களோன்னு சந்தேகத்தோடவே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ள சாய்வாணியும் அவங்களோட 11 வயசு மகளும் ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் பக்கத்து வீட்டுக்காரங்க உதவியோட 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா போற வழியிலேயே சாய்வாணி உயிரிழந்துட்டாங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் படுகாயங்களோட ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில இருந்த சிறுமி கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணைக்கு அப்புறம்தான் குடும்ப பிரச்சனையில நடந்த கொடூர சம்பவத்தை பத்தி எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. தெலங்கானா மாநிலம் கம்மம்ம சேர்ந்த பிரபாகருக்கும் பக்கத்து ஊரை சேர்ந்த சாய்வாணிக்கும் 15 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 11 வயசுல ஒரு மகளும் 9 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. லாரி டிரைவரான பிரபாகர் ஒழுங்கா வேலைக்கு போகாம குடியும் கும்மாளமுமாகவே இருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பிள்ளைங்களோட கல்விக்காகவும் வீட்டு செலவுக்காகவும் மனைவி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருந்த காசை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துருவாரா. மனைவியோட காசுல மூக்கு முட்டை குடிச்சிட்டு அதே மனைவிய தகாத வார்த்தைகளால பேசி அடிச்சு ரகல பண்ணியிருக்கான் கணவர் பிரபாகர். இதுக்கிடையில மனைவியோட நடத்த மேல பிரபாகருக்கு சந்தேகம் வந்திருக்கு. குடி போதையினால வீட்டுல ஏற்பட்ட பிரச்சனை போய் கடந்த சில நாட்களா மனைவியோட நடத்த மேல சந்தேகப்பட்டு பிரபாகர் சண்டை போட்டு இருக்கான். இதனால பிள்ளைங்களை கூட்டிட்டு கணவரோட வீட்டுல இருந்து வெளியேறின சாய்வாணி வாடகைக்கு வீடு எடுத்து பிள்ளைகளோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. கடந்த சில மாசமா கணவனை பிரிஞ்சு தனியா வீடு எடுத்து இருந்த சாய்வாணிக்கு பிரபாகர் போன் பண்ணி பார்த்திருக்கான். ஆனா மனைவி சாய்வாணி அந்த போனை அட்டெண்ட் பண்ணாம இருந்திருக்காங்க. இதனால கடுப்பாகி சாய்வாணி குடியிருக்கிற வீட்டுக்கு போய் தகராறு பண்ணின பிரபாகர் தங்கூட வீட்டுக்கு வர சொல்லி கேட்டிருக்கான். ஆனா இனிமே உன் கூட என்னாலையும் என் பிள்ளைகளாலையும் வாழ முடியாதுன்னு சாய்வாணி திட்டவட்டமா சொல்லி விரட்டி விட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு மது போதையில மறுபடியும் சாய்வாணியோட வீட்டுக்கு போன பிரபாகர் என் கூட வந்து வாழ மாட்டேன்னு சொன்ன நீ இந்த உலகத்திலேயே வாழக்கூடாதுன்னு சொல்லி சாய்வாணிய கீழே தள்ளி அவங்களோட நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்து கத்தியால கழுத்த சரமாரியா அறுத்திருக்கான். தாக்குதலை தடுக்க வந்த 11 வயசு மகளோட கைகளையும் முதுகுலையும் கத்தியால சரமாரியா தாக்கி இருக்கான். அதுல சிறுமியோட கைவிரல் துண்டா வந்து விழுந்திருக்கு. 8 வயசு மகன் பாட்டி வீட்டுக்கு போயிருந்ததால தப்பிச்சிருக்கான். சாய்வாணி இருக்கிற ஏரியாவில் அவ்வளவு ஆள் நடமாட்டம் இருக்காதுன்னு சொல்லப்படுது. அதனால இந்த கொடூர சம்பவம் யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு. பக்கத்து வீட்டு பெண் யதார்த்தமா சாய்வாணி வீட்டுக்கு போய் பார்த்தப்பதான் இந்த கொடூர சம்பவமே தெரிய வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற 11 வயசு சிறுமி கிட்ட நடத்தின விசாரணையில தான் இந்த கொலைக்கான காரணம் தெரிஞ்சிருக்கு. மனைவியை கொலை பண்ணிட்டு தலைமறைவா இருந்த பிரபாகரை செல்போன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ண போலீஸ் அவனை மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க.